ஓகே சார், ஒரு பெரிய பெரிய விளம்பரங்களை பார்த்து சார், இப்போ சார் போல இருக்கக்கூடியவங்கலாம் உண்மையில நானெல்லாம் அந்த பக்கம் போகும்போது கூட இங்கே நம்மளால ஒரு வீடு வாங்க முடியுமான்லாம் கூட யோசிச்சிருக்கிறேன் சார். ஆனால் என்னென்னா சார், நாங்கள் இந்த மாதிரி அப்ரூவல்கெல்லாம் போகும்போது அது எவ்வளவு கடுமையான கெடுபிடியை வந்து சிஎம்டிஏவும் இந்த கட்டிடத்திற்கான அனுமதி கொடுக்கக்கூடிய லோக்கல் பாடியும் கடைபிடிக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும். இதில் கூடுதலாக ரெரான் வேற ஒன்று வந்துருச்சு. சரிங்களா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கு சார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு சொன்னார், இட்ஸ் அ பெட்டர் டு அபாலிஷ் ரெரா ஆஸ் இட் பெனிஃபிட்ஸ் ஒன்லி டிஃபால்ட்டிங் பில்டர்ஸ். அவங்களுக்கு மட்டும்தான் அதை உதவி செய்து அதனால் அதை அபாலிஷ் பண்ணிடுங்கன்ட்டு. எல்லா விவகாரத்துலையும் சார், ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பட்டாவில் 1 புள்ளி 2 புள்ளி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நிறுத்திடுவாங்க சார் சிஎம்டிஏல. எனக்கு தெரியும் இந்த இந்த இதுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே இப்போ திரு ஹென்றி சொன்னது போல 2018 ரிவைஸ்டு பிளானுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இல்ல சார், கரெக்ட் தான்? இல்ல 2015க்கு முன்னாலே அவங்க அப்ரூவல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த ப்ராசஸ் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் வந்து 2015க்கு முன்னாலே முடிச்சுட்டாங்க எல்லாமே. இது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த 2026 யூனிட் வந்து 18 ஏக்கர்ஸ்ல அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த இஷ்யூ பர்டிகுலரா 95 சென்ட்ஸ்ல வருது. இந்த 95 சென்ட்ஸ் வந்து சர்வே நம்பர் 591ல ஒரு 58 சென்ட்ஸ், 590ல 37 சென்ட்ஸ். இது ஆல் டுகெதர் வந்து 95 சென்ட்ஸ். இது வந்து அவங்களுக்கு ஒரு 8 பிளாக் இருக்கிற இந்த பில்டிங்ல பிளாக் நம்பர் 5 and 6 இந்த 2 பிளாக்ல இந்த இஷ்யூ இருக்கு. 6ல பார்ட்லி வருதுன்னு நினைக்கிறாரு. ஓகே, இந்த 6ல வர இஷ்யூ வந்து இந்த 95 சென்ட்ஸ் அதுல இருக்கு ஆக்சுவலா. ஆனா அன்டிவைடட் ஷேர்ல சார் யாருக்கு எங்க இடம் வருதுன்னு தெரியாது. இல்ல எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ என்னன்னா 18 ஏக்கர்ஸ் தான் ஒரு அன்டிவைடட் ஷேரா கொடுத்திருப்பாங்க. இப்போ ஏன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இத பிளாக் பண்ணிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன்னா இந்த ரீசன்காக தான். ஓகே, இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு சப்டிவைட் பண்ணி அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிளாக்கா இருந்ததுன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காது. சரி, சோ என்டையரா யூடிஎஸ்ஆ இருக்கிறப்ப இந்த இஷ்யூ வந்திருக்கு ஆக்சுவலா. இது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் நிறுவனம் வந்து 2005 வந்து அவங்க வாங்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஃப்ரம் வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா ஆஷா நிவாஸ் சொசைட்டில இருந்து வாங்குறாங்க. அவங்க ஒரிஜினலா 1998ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல்ல. இப்போ அவர் நண்பர் ஹென்றி சொன்ன மாதிரி அவங்க வந்து டோட்டலா ஒரு அனுபவ லேண்ட் மாதிரி தான் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் 2005ல அலைன்ஸ் வாங்குறாங்க. 2006ல அவங்க நேம்ல பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஒன்ஸ் ரெவன்யூ ரெக்கார்டு ஓனர்ஷிப் டிக்ளேர் பண்ண பிறகு அதை பேஸ் பண்ணி இந்த 95 சென்ட்ஸ் இல்லாம ரிமைனிங் இருக்கிற 17 ஏக்கருக்கு டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு, எவ்ரிதிங் கிளியர். அதை பேஸ் பண்ணி தான் அப்ரூவல் போறாங்க. கிட்டத்தட்ட இந்த அப்ரூவல் வந்து இவங்களுக்கு எக்ஸிகியூஷன் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ். அதில் இனிஷியலா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஆர்டிஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அத்தாரிட்டி சிஎம்டிஏ போகுது, கார்பரேஷன் வருது, சிஎம்டிலேயே வந்து என்ஓசி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ஓசி கேட்குறாங்க. இதெல்லாம் முடிச்சு தான் இந்த ப்ராஜெக்டுக்கான அப்ரூவலே வருது. ஸோ எல்லா லெவல்லையும் இதை பார்த்து தான் கொடுக்குறாங்க. அவர் ஹென்றி சொன்ன மாதிரி அந்த ரெவன்யூ ரெக்கார்டை தான் டைட்டில் டீடாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ரெவன்யூ ரெக்கார்டு வந்து ஒரு ஸ்டேஜில் தான் 2015 தான் தெரிய வருது இது வந்து கோவில் லேண்டு, இந்த ட்ரஸ்டுடைய லேண்டுன்னு தெரிய வருது. அவர் சதீஷ்ங்கிறவர் வந்து இதை கிளைம் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் தான் பில்டருக்கும் அவருக்கும் இது போயிட்டே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஜனவரி மாதம் வந்து டோட்டலாகவே வந்து இதை டோட்டலாக பட்டாவையும் பிளாக் பண்ணுறாங்க. எந்த இது ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சார் கேட்குறேன். நீங்கள் சொல்கிற ஒரு 18-19 ஏக்கரா நீங்கள் சொன்ன யார் சார்? ஆஷா நிவாஸ் சொசைட்டியினுடைய அனுபவத்தில் இருந்த இடத்தை அவர்கள் வாங்குகிறாங்க. கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. அவங்க டாக்குமெண்ட் கிரியேட் பண்றாங்க அந்த 1920 டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி. ஒரிஜினல் 1919ல ஒரு டாக்குமெண்ட், அதை பேஸ் பண்ணி 20ல ஒரு வில் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து டோட்டலாவே அவங்க வந்து ஒரு 74ல பூந்தமல்லி இதுல வந்து அவரே சார் சொல்லியிருந்தாரு, அதுல டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதை டோட்டலாவே மறைச்சிருக்காங்க அதுல. ஆனா பில்டருக்கு வந்து இது கண்டிப்பா வந்து வாங்கும் போது தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா வந்து இது தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து இந்த ரெவன்யூ ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காரு ஆக்சுவலா. பட்டா வந்துருச்சு பார்த்து அவ்வளவுதான். இப்ப அத்தாரிட்டியும் பட்டாவை பார்த்து தான் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு யார் சார்? இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தியிருக்காங்கல்ல. இப்போ சார் சொல்றது 6வது பிளாக்கில் இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் அந்த 95 சென்ட்டுக்குள்ள வருது அப்படின்ட்டு, அந்த சர்வே நம்பருக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மொத்தமாக நிறுத்தியிருக்காங்க இதை.
2000 வீடும் வந்து ஜீரோ வேல்யூ ஆயிடுச்சு. இதை மட்டும் நிறுத்தாம ஏன் எல்லாத்தையும் மொத்தமா நிறுத்தி? இல்ல நீங்க சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்டிவைடட் ஷேர் தான். ஓகே. சோ ஆல் டுகெதர் வந்து 18 ஏக்கர்ஸ் தான் அன்டிவைடட் ஷேரா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அவுட் ஆஃப் 18 ஏக்கர்ஸ் தான் இவருக்கு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்னு இருக்கும். ஈவன் இப்போ இந்த 2026ல யார் ஒருத்தர் கூட நம்மள ரீசேல் இப்போ இந்த இது கிளியர் ஆகிற வரைக்கும் பண்ண முடியாது. ஈவன் ஒரு எஜுகேஷன் லோன் கூட அவங்களால போக முடியாது. ஓகே ஓகே. இது வந்து அவர் பில்டர் ஷார்ட் அவுட் பண்ண முடியும் முன்ன அவர் எதிர்பார்த்திருக்காரு. ஈவன் இப்போ அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னால வரைக்கும் அவர் தான் அந்த பில்டரே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. என்டையர் இவங்க தான் இப்போ அசோசியேஷன் எல்லாம் ஃபைட் பண்ணி பில்டர் கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எதுக்கு நம்மளுடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 rupees 4 rupees நம்ம பே பண்றது எதுக்கு பில்டருக்கு பே பண்ணணும், நம்மளே பே பண்ணலாம்னு சொல்லி தான் இவங்க எடுத்து அதை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க மெயின்டெனன்ஸ்க்கு. ஓகே ஓகே ஓகே. அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சார் ரெரா வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கு சார். பாம் ஃபிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து கம்ப்ளைண்ட், அலைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்டன்ட். அவர் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன நீங்க அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 ரூபா வாங்கி. ஆமா ஆமா. அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சார். இந்த தவறுக்கு அவர் மேல வந்து கிரிமினல் சார்ஜஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மனோஜ் பேர்ல இல்லையா, அவர் பேர்ல கொடுத்துருக்காங்க சார். எந்த இடத்துலையுமே அவர் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதா சார்? இல்ல கண்டிப்பா சார் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு கிடையாது. உங்களுக்கு டாக்குமெண்ட்ல எனி டாக்குமெண்ட் எனி லீகல் லிட்டிகேஷனா கன்சர்ன் வெண்டார் வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி தான் கொடுக்கணும். அவர் தான் பண்ணி 100% சார், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இவங்க நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறோம், இது சின்ன பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அவங்க வந்து இதை ஷார்ட் அவுட் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்ப சார் சொல்லியிருந்தாரு 2015ல 6ல இவங்க பேர்ல பட்டா இருக்கு, 2015ல ரிவோக் பண்றாங்க, மறுபடியும் 2017ல அகைன் இவங்க பேர்லயே வருது. ஒரு கொடுத்த பட்டா கேன்சல் பண்ணிட்டு அகைன் 2017 இவங்க நேம்லயே கொடுக்குறாங்க. அதான் சொன்னாரு சார், யாரோ அதிகாரி வச்சு. எனிவே சார் இப்ப என்ன ஆகுது, இப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு இவங்க அதோட விட்டுருப்பாங்க. இப்ப லாங் இதுல வந்து இப்பதான் உங்களுக்கு 2025ல தெரிய வருது, ஜனவரியில டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே சார் ஓகே சார். இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது சார் ஜனங்க ரொம்ப பேனிக் ஆயிடுறாங்க. எக்ஸாக்ட். இந்த இது வந்து ஒரு அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங் அந்த பில்டிங்ன்ட்டு கிடையாது. இதனால பெரிய பெரிய அளவில் வீடு கட்டி விற்கக்கூடிய பல பில்டர்ஸும் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. சரிங்களா? இப்போ இதுல ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் எல்லாம் ஏதாவது வழி இல்ல? கண்டிப்பா சார். இந்த மௌலிவாக்கம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அதை நாங்க மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு எங்க ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆச்சு அந்த மௌலிவாக்கவுடைய ஒரு ப்ராஜெக்ட்னால. புரியுது. இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 டேஸா வந்து பெரிய பர்னிங் இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இப்போ அவர் பாலு சார் சொன்ன மாதிரி இது வந்து 1919ல மாணிக்க ரெட்டி தான் ஒரிஜினல் ஓனர். இதுக்கு மாணிக்க ரெட்டி வந்து பேச்சுலர். ஸோ அவருடைய பிரதர் கோவிந்த ரெட்டிக்கு தான் இவர் வந்து டாக்குமெண்ட் வந்து வில்லு எழுதி கொடுக்குறாரு. அந்த வில்லுல தான் அந்த கண்டிஷன் அவர் சொல்றாரு ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்டரி நம்ம எல்லாம் டீட்டெயிலாக பேசிட்டோம். இது வந்து என்னன்னா அந்த பில்டர் வந்து அவருக்கு எப்போ இது நாலேஜுக்கு இது வந்ததோ அந்த டைம்லயே இதை வந்து அவர் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் 95 சென்ட்ஸ்ல ஓஎஸ்ஆர் மாதிரி ஸ்ட்ரக்சர் சூப்பர் அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலாக அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஓஎஸ்ஆரை கூட அவர் வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் சேவ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்காது. அதே மாதிரி நம்ம அவர் பண்ண அந்த தப்பு வந்து கண்டிப்பாக நம்ம இதை ஹைலைட் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு எந்த ஆர்கிடெக்ட் யார் இருந்தாங்களோ அவங்க இதை கைட் பண்ணி, சார் இந்த இஷ்யூ வந்து இந்த பர்டிகுலர் சர்வே நம்பரில் இந்த ஏரியாவில் இருக்கு, நம்ம வந்து இந்த ஏரியாவை ரிசர்வ் பண்ணிடுவோம் ஓஎஸ்ஆரா. லேட்டரான் ஈவன் கவர்மெண்ட்டுக்கு ஓஎஸ்ஆரா கொடுத்தா கூட இப்போ அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் இப்போ சார் சொன்ன மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம வாங்குற கஸ்டமருக்கு என்ன சொல்ல வர்றோம்னா, லீகல் எக்ஸ்பென்ஸ்னு பில்டருக்கு நீங்கள் கொடுக்கறதோட வெளியில் ஒன்றுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க, ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்து வாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளோ அதிகாரிகள் பார்த்து இவ்வளோ 12 டிபார்ட்மெண்ட் பார்த்து என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் வரைக்கும் வாங்கி தான் இந்த இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. கேட்டீங்கல்ல, நேத்து தான் சண்டை போட்டு டாக்குமெண்டே வாங்கி இருக்கிறாங்க. சோ அது மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து செகண்ட் ஒப்பீனியன் வந்து எல்லா இடத்துலயும் எடுங்க. சோ இன்னும் அவேர்னஸா சொல்லணும்னா விளம்பரத்தை மட்டும் நம்பாதீங்க சார். இப்போ சட்டப்பூர்வமா இந்த இவர் சார் சொன்னதுபடி இந்த பிரச்சனைக்கு இந்த அசோசியேஷன் கோர்ட்டுக்கு போய் தீர்வு காணணுமா, இல்ல அந்த சம்பந்தப்பட்ட பில்டர் நினைச்சாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? 100% அந்த பில்டர் நினைச்சாவே சால்வ் பண்ணணும். 100% இல்லன்னா முடியாது. கண்டிப்பா. இல்லன்னா இவங்க ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டே கோர்ட்டுக்கு போயிட்டு அவரை பார்ட்டியா சேர்த்து இல்லையா? ஆமா சார். அவர் நினைச்சாதான் எக்ஸாக்ட்லி. பில்டர் நினைச்சா இமிடியேட்டா ஷார்ட் அவுட் பண்ணிடலாம்.